சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல கன்னிராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் கஷ்டம் மேல கஷ்டம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை திட்டாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷங்களா நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படின்னு ரொம்பவே மோசமான பாதிப்புகளை எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சுட்டு இப்பதான் கொஞ்ச நாளா மெல்ல அந்த பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் முழு அளவுல இவங்க பிரச்சனைகள்ல இருந்து முழுசா மீண்டு இதுவரைக்கும் வெளியே வரவே இல்லை. தினம் இவங்க வாழ்க்கையில போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்பவே சாதகமான ஒரு வீட்டிலேயே இருந்தாலும் ராகுவும் கேதுவும் ரொம்ப மோசமான அமைப்புல இருக்கிறதால இவங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கறதே இல்லாம போச்சு. இவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கறதும் கிடைக்காம போயிடுச்சு. ஒரு சில கன்னிராசிக்காரங்க நம்ம எல்லாம் பிறந்திருக்கவே கூடாது, நம்ம பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் கைகள்ல இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் இழந்துட்டு பூர்வீக சொத்துக்களையும் இழந்துட்டு தற்சமயம் கடனாளிகளா மாறி நிக்கிறாங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில கன்னிராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதை சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு இவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் யாருமே இவங்களை புரிஞ்சுக்காத ஒரு சூழல் தான் தற்சமயம் வரைக்கும் இருக்குது. இதனால பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க மனசளவுலையும் முழுமையா உடைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, மகிழ்ச்சியை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்ப ஆவரேஜா தான் இருக்க போகுது. ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கறதும் கண்டிப்பா தொடரத்தான் போகுது. பெரிய அளவுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம ஒரு மாதிரியான மந்தமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இருக்க போகுது. அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தோட தொடக்கத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் விரையாதிபதி அப்படிங்கறதால அவர் விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா விரைய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகளால மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சமாளிக்க முடியாம உழைச்சி அந்த கடன்களுக்கான வட்டியை கட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். குழந்தைகள் மூலமா ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையில்லாத விரை செலவுகளை ஏற்படுத்தி விடலாம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா கூட உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு இப்படி தொடர்ச்சியா விரை செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட கட்டாயமா ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் செலவுகளை சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தேவையில்லாத விரை செலவுகளை முழுமையா குறைக்கணும். உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்தணும். வாகன பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுலயும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டு அது மூலமா கூட உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படலாம். அதே போல நீங்க வாகனங்களை வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது கேப்ஸ், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான தொழில இருக்கீங்க அப்படின்னாலும் உங்க வாகனங்கள்ல அடிக்கடி பழுதுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த பழுதுகள் மூலமாவும் இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல ஒரு சில விரை செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். இதனால இந்த செப்டம்பர் மாதத்தோட தொடக்கத்திலேயே நமக்கு செலவுகள் வரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. செலவுகள் நமக்கு கண்டிப்பா ஏற்படும், அதை நம்ம எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசையும் நீங்க தயார்படுத்தி வச்சுக்கோங்க.
அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில்ல பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தொழிலை பத்தி யோசிச்சு உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நம்ம கைகளுக்கு பணமே வரலையே, நாளைக்கு தொழிலை எப்படி நடத்த போறோம், எப்படி ரொட்டேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்களை கோபப்படுத்துற மாதிரி உங்களை எரிச்சல் படுத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் உங்களோட தொழில்ல கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துல நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே உங்களோட தொழில்ல பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே வரக்கூடிய பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில்ல அதிகமான எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. இன்னைக்கு பணம் வந்துடும், நாளைக்கே நம்ம வாங்கின கடன்களை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளை சுத்தமா வச்சுக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்க கைகளுக்கு பணம் அவ்வளவு சுலபத்துல வந்து சேராது. அப்படியே தப்பி தவறி உங்க கைகளுக்கு பணம் வந்தாலும் அந்த பணத்துக்கு பின்னாடியே அந்த பணத்துக்கு உண்டான விரைய செலவுகளும் விரட்டிக்கிட்டே வந்து நிற்கும். அதனால நீங்க நினைச்ச மாதிரி அந்த பணத்தை உங்களால செலவு செய்ய முடியாது. கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சிடலாம், கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களால கடன்களை அடைக்க முடியாத ஒரு காலகட்டமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த செப்டம்பர் மாசத்துல கன்னிராசிக்காரங்க உங்களோட தொழில அதிகமா எதிர்பார்க்காதீங்க. தொழில் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல நீங்களும் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழிலை மாத்தணும், தொழில முதலீடு பண்ணணும், தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இந்த மாதிரியான ஐடியாக்கள் எதுவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல அந்த மாதிரியான ஐடியாக்களை எல்லாம் முழுமையா ஒத்தி வச்சிருங்க. ₹1 வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட தொழிலை நம்பி தொழில கொண்டு பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா யோசிக்காதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அவ்வளவு சாதகமான மாதமா இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல பெரிய அளவுல நெருக்கடிகள் இருக்காது அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வர வேண்டிய பணமே சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராது. நிறைய இழுபறிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம உழைச்சிருக்கோம், நமக்கு பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணத்தை வாங்கி ஏதாவது பண்ணிடலாம், கடனை அடைச்சிடலாம், இந்த மாதிரியான திட்டங்கள் எதையுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களோட பணமாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல உங்க கைகளுக்கு கிடைக்காது. நீங்க கடனை அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பணம் உங்க கைகளுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதே நேரம் இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசிக்கு வருவார். அது கூடவே கன்னிராசியில இருக்கிற சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான துலா ராசிக்கு வந்து ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிர பகவான் உங்களோட தனாதிபதி அப்படிங்கறதால அவர் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம், இழுபறியில இருந்த பணம் எல்லாமே உங்க கைகளுக்கு வந்து சேரும். உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்துல நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு தொழில எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும். அதே போல சுக்கிர பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா கணவனும் மனைவியும் சண்டை போட்டு தற்காலிகமா பிரிஞ்சு இருந்தா கூட நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடி ஏற்பட்டு நிறைய மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதி மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். நன்றி, வணக்கம்.